ஹோப் என்னோடய டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலும் காமிக்கிறது இல்லை யாரும். ஸோ பட் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்காங்க, லைக்ஸு கமெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் ட்ரேடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து டே 8 சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி சார்ட்டில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து 1.0693 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து செல் எடுக்க போகிறேன். ஸோ லாட் சைஸ் வந்து 0.10. ஸோ லாட் சைஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 0.25 போடலான்னு இருக்கேன். பாருங்கள், 0.25. ஸோ செல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸும் நான் இப்போது போட போகிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். அண்ட் டேக் ப்ராஃபிட் வந்து ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 37 பிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 30 பிப்புக்கு வச்சுப்போம். ஃபைன், 32 இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஸோ அண்டு டிபியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பிப்பு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1:1 தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் நான் இந்த இடத்துல ஒரு பை பொசிஷன் எடுத்திருந்தேன். ஸோ அந்த பை பொசிஷன் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டோட்டலாக மேலே போயிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆர்எஸ்ஐலாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து செல்லிங் தான் சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் லாஸில் போய்ட்டுருக்குன்னு பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு $3.75 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குதா இல்லாட்டி புரியுதா அப்படின்னு. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா $6 இருக்குது, பார்ப்போம். ஸோ அரௌண்ட் ஒரு $30 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் 2 வீடியோ போட்டேன். ஒன்று வந்து ஆர்டர் ப்ளேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன், அப்புறம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டுமே சேமாக கிளப் பண்ணி நான் காமிப்பேன். ஸோ நான் எடுத்த ப்ரைஸ் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.0693 எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ போஸ்ட் பண்ணேன், சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் ஒர்க் ஆகுது. ஏன்னா 2த்தையும் போஸ்ட் பண்ணோம், எடிட்டிங் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் எடுக்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன், அண்ட் ஆர்டர் கட் பண்ணுற வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் கிளப் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சேனலில், சரிங்களா. ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ஸோ பார்ப்போம், இது வந்து ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லை லாஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
பார்ப்போம் கைஸ். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் இதே வீடியோவில் கண்டினியூ ஆகும். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு $33 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் ரன்னிங்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு செல் ஒன்று போட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் செல் எடுத்தேன். ஸோ அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் என்னோடய டிபிஐ ஹிட் பண்ண இன்னும் ஒரு 15 பிப்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 15 பிப்பு கீழே இறங்குனதும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிபி ட்ரிகர் ஆகிடும். அண்டு இன்றைக்கி நான் டேட் அண்ட் டைமும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், இது வந்து யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட் தான் அது. ஓகே, அண்டு இன்றைக்கி டேட் அண்ட் டைமும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ 5/4 ஆகுது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம். அண்ட் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும், சரிங்களா? அண்டு இப்போ நான் இதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற வீடியோஸ் எப்படி இருக்குன்னா, நான் எந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அதையும் காமிப்பேன். அண்டு நடுவில் வந்து ஆர்டர் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, லாஸில் இருந்தாலும் சரி, அதையும் காமிப்பேன். அண்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அதையும் காமிப்பேன், சரிங்களா? ஸோ இந்த 3 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியாக நம்ம வந்து பார்க்க முடியும் இதில், சரிங்களா? ஸோ இது நான் தனித்தனி வீடியோஸாக போடல, ஓகே? ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்ப்பாங்க, செகண்ட் வீடியோ மிஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் 3 ஃபார்மேட்டில் நான் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், $41 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது டிபி அடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இதே வீடியோவில் நான் காமிப்பேன், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு செல் ஒன்று போட்டேன், பட் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ லாஸ் வந்துச்சு அதுவும் நான் உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா $85 வந்து பார்த்திங்கன்னா லாஸில் முடிஞ்சது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்கள், ஓகே? ஸோ இப்போது டோட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா $321 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும், சரிங்களா? ஸோ ரெக்கவரி வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சப்போஸ் சேம் ஸ்பாட்டில் கூட நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு செல் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க வச்சுங்களேன், அந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு கரன்சி பேரில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு தெரியுது அப்படின்னா அந்த கரன்சி பேரில் கூட நம்ம ட்ரேட் பண்ணி அந்த லாஸஸ் வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகும் சொல்லி செப்ஷன். ஸோ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரேட் போடுறேன். ஸோ இந்த $85 வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ஸோ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் 0.25 லாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன் பாருங்கள், 0.25 லாட்டில். ஸோ இப்போ வந்து நான் கோல்டில் பை பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பை பண்ணிட்டேன் கோல்டில். ஸோ நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2927 அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் மேலே போகுது அதையும் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் ரெண்டும் செட் பண்ணிடுவேன். ஓகே, டிபி செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்லும் செட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், லைக் நான் டிபி அண்ட் எஸ்எல் ரெண்டுமே நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பை பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா $21 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஒரு $85 வரும்போது நான் கட் பண்ணி வெளியே வந்துடுவேன்.
ஸோ அதுக்கு மேலே வந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு எப்படின்னா இப்போ ஒரு லாஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ் நீங்கள் காம்போசிட் பண்ணதும் வெளியே வருது பெட்டர். ஸோ இதுக்கு அடுத்தது நான் இன்னொரு ப்ராஃபிட் எடுத்தால் நான் வெளியே வருவேன் அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்னா இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தட் இதுதான். ஸோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆர்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த 8 ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து டெபாசிட் அமௌண்ட் இது. ஸோ இந்த 8 ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான். ஸோ ஒரு 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 10ல் ஒரு 2 இல்லை 3 லாஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போசிட்டும் பண்ணிக்கலாம் லாஸஸாக. ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி தான் சொல்லப்போனால். பொறுமையாக இருங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் வரும். ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் இதில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 3 வீடியோஸ் வந்து நான் ஒரே வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஆர்டர் போடும்போதும் ஒரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு, அதை நான் எடிட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் நடுவில் ஆர்டர் வந்து ப்ளஸில் போனாலும் சரி மைனஸில் போனாலும் சரி அதையும் வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டர் நான் கட் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவை தான் போடலான்னு இருக்கேன், கட் பண்ணி எடுக்காமல். ஸோ என்னோடய சேனலை வந்து லைக் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் என்னென்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ் என்னால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ட்ரேடிங்கும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நான் ரெக்கார்டிங்கும் பண்ணணும், எடிட்டிங்கும் பண்ணணும். ஸோ நான் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நான் பண்ணிகிட்ருக்கேன் A to Z. சரிங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. மற்றபடி லைக் எல்லாமே நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறேன். ஈவன் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவான ஆர்டர் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிப்பேன். அண்ட் இப்போ கூட பாருங்கள் கிட்டத்தட்ட $57 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் நீங்கள் லாஸஸும் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். நம்ம அவசரப்பட்டு உள்ளே போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து லாஸுக்கு மேலே லாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க அண்ட் டிசிப்ளின் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லாஸ் ஆனாலும் அடுத்த கரன்சி பேரில் பாருங்கள், அங்கே வந்து உங்களுக்கு ட்ரெண்டு கிடைக்குதா அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸும் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம் லைக் ப்ராஃபிட், அதாவது லைக் நம்ம லாஸ் வந்து இதில் ரெக்கவர் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நாள். ஏன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில், கோல்டு. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேசி லெவல் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு $70 ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு $85. ஸோ $85 வரும்போது நான் கட் பண்ணி வெளியே வந்துடுவேன். ஸோ பட் இந்த $85 எப்போ கொடுப்பேன் எனக்கு தெரியாது. பட் எனிவே அது இப்போது மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முடியலன்னா கூட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் June 19th தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியும் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரியல எப்படின்னு. பட் அப்படி இருந்தாலும் நான் என்னோடய சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் கைஸ். இப்போது ப்ராஃபிட்லாம் இருக்குது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு லைக் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஹோப் என்னோடய டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலும் காமிக்கிறது இல்லை யாரும். ஸோ பட் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்காங்க, லைக்ஸு கமெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு மோட்டிவேஷன் சேனல் தான் இது. ஸோ ட்ரேடிங்லேயும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் இந்த சேனலில் வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ட்ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நானும் டெவலப் ஆவேன், நீங்களும் டெவலப் ஆவீங்க. ஸோ கண்டிப்பாக என் சைட்லேருந்து சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் அது ₹200 கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, ₹5000 கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா என் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரேடர் கண்டினியூஷனை வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஹேவ் a nice day.